ஏய், சபைக்கு வாங்க. எல்லாரும் அமைதியா இருந்த. இந்த பெரிய கருப்பனின் சந்நிதியில வந்து நின்னுக்கிட்டு வேடிக்கை பார்க்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், காது கொடுத்து கேளுங்க. இங்க சத்தம் போடாம இருங்க. நான் யாரு? 18ஆம் படி கருப்பன். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன். தர்மத்துக்காக தலையை கொடுக்கவும் தயங்காதவன் இந்த கருப்பன். என் எல்லைக்குள்ள வந்துட்டா நீ ராஜாவா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு என் மனசு கேட்கல. என் நெஞ்சு கொதிக்குது. இந்த மண்ணுல என் கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அநியாயத்தை பார்த்துக்கிட்டு இந்த கருப்பன் எப்படி அமைதியா இருப்ப? என் பிள்ளைகள் உலகத்துல 1000 சொந்தங்கள் இருந்தாலும் யாருமே இல்லாம அப்பா கருப்பா நீதான்பா எனக்கு துணைன்னு சொல்லி கண்ணீரும் கம்பளையுமா என்ன தேடி வந்து அழக்குறாங்க. அவங்க அழுகுரல் என் காதுல இடியா இறங்குது. பகல்ல வேலை செஞ்சுட்டு ராத்திரியில நிம்மதியா தூங்க முடியாம நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயந்துகிட்டே என் சந்நிதியில வந்து விழுந்து கிடக்குறாங்க. புள்ள குட்டிகளை வச்சுக்கிட்டு பசி பட்டினியில கிடந்து கடன்காரன் வந்து நிக்கும் போது அப்பா மானத்தை காப்பாத்துப்பான்னு என்ன நம்பி வர்றாங்க. அவங்களுக்கு யார் இருக்கா? நானும் இருக்க. என் பிள்ளைகள் ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் சிந்துற போவோம் இந்த கருப்பனோட அருவாள்ல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வடியுது. அவங்க வலிய, அவங்க கஷ்டத்தை நான் சுமக்கிறேன். அவங்களுக்காக நான் இரவும் பகலலும் தூங்காம காவல் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்படி என் மக்கள், என் பிள்ளைகள் என்ன தேடி வந்து அழக்குறாங்க. அத நீ ஒரு ஆள் கெடுக்கிறியா? ஏய், யாரு நீ? முன்னாடி வா. உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? உனக்கு என்ன அவ்வளவு தைரியம்? என் பிள்ளைகள் நிம்மதியா உழைச்சு சாப்பிடுறத பார்த்து உனக்கு பொறுக்கலையா? அவங்க குடும்பம் சிரிச்சு பேசுறத பார்த்து உன் கண்ணு உறுத்துதா? சூழ்ச்சி பண்றியா நீ? அவங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிக்கிறியா? பில்லி, சூனியம், ஏவல்னு கண்ட கண்ட வேலைகளை செஞ்சு என் பிள்ளைகளோட உசுருல விளையாட பாக்குறியா? நம்மள யாரும் பார்க்கல, நம்ம செய்யறது யாருக்கும் தெரியாதுன்னு இருட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நீ போடுற ஒவ்வொரு முடிச்சும் இந்த கருப்பனுக்கு தெரியும். நீ செய்யற ஒவ்வொரு துரோகமும் என் கண்ணுக்கு வெளிச்சமா தெரியுது. என் பிள்ளைகள் என்ன தேடி வந்து அழக்குறாங்க. அத நீ ஒரு ஆள் கெடுக்கிறியா? உன்னை சும்மா விடுவேனா? இந்த கருப்ப நான் செத்துட்டேன்னு நினைச்சியா? இல்ல கண்ணை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கேன்னு நினைச்சியா? நீ பணத்துல பெரிய ஆளா இருக்கலாம், ஆள் பலத்துல பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா என் முன்னாடி நீ ஒரு தூசு. என் பிள்ளைகளோட ஒரு முடி கற்றைய நீ தொட்டாலோ உன் பரம்பரையே வேறெருக்காம விடமாட்ட. உன்னை ஓட ஓட விரட்டுவ. நீ எந்த திசையில ஓடினாலும், எந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சாலும் உன் நிழலா வந்து உன்னை தண்டிப்ப. நீ வச்ச நெருப்பு உன்னையே சுடும். நீ வெட்டின குழியில நீயே விழுவ. இது இந்த பெரிய கருப்பனோட சத்திய வாக்கு. எழுதி வச்சுக்கோ. என் பிள்ளைகளை அழ வச்சவனுக்கு ராத்திரியில தூக்கம் வராது, நிம்மதி கிடைக்காது. சாப்பிடுற சாப்பாடு தொண்டைக்குள்ள இறங்காது. தப்பு செஞ்சவ நெஞ்சு துபி துபிக்க என் குதிரை சத்தம் உன் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா என் பிள்ளைகளே, என்ன நம்பி வந்து அழுதுகிட்டு இருக்கிற என் கண்மணிகளே, எல்லாரும் பயப்பட வேணாம். கண்ணீரை தொடச்சுக்குங்க. உங்களுக்காக நான் முன்னாடி நின்னு சண்டை போடுவேன். உங்க கஷ்டத்தை எல்லாம் என் அருவாளுக்கு இரையாக்கி உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருவேன். உங்களை அழிக்க நினைச்சவன் உங்க காலுக்கு அடியில வந்து விழ வைப்பேன். உங்களுக்கு துரோகம் செஞ்சவன் இந்த சந்நிதியில வந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன். இது என் சத்தியம்.
தைரியமா போங்க. இனி உங்க வீட்டுல நான் காவல இருப்பேன். உங்க தொழிலுக்கு நான் துணையா இருப்பேன். நிம்மதியா போய் சாப்பிட்டு தூங்குங்க. உங்களுக்கு எந்த குறையும் வராம இந்த பெரிய கருப்பன் நான் பாத்துக்கிறேன். தர்மம் தோற்காது, சத்தியம் என்னைக்குமே அழியாது. என் பிள்ளைகள் என்ன தேடி வந்து அழக்கிறாங்க. அத ஒரு ஆள் கெடுக்க நினைச்சா அவனை சம்ஹாரம் பண்ணாம இந்த கருப்பனுக்கு ஓய்வு கிடையாது. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. தீர்க்காயசா நோய் நொடி இல்லாம சந்தோஷமா வாழுவீங்க. என் அருள் என்னைக்குமே உங்களுக்கு உண்டு. உக்கிரமான இந்த சந்நிதியில இருந்து சொல்றேன், வெற்றி உங்களுக்குத்தான். போய்த்து வாங்க. விடிவு காலம் பிறந்துடுச்சு.